ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி பெரிய நெல்லிக்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ பெரிய நெல்லிக்காயை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். வறுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 50 கிராம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், 1 பிடி கருவேப்பிலை. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், பெருங்காயம், நல்லெண்ணெய். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. இப்போ பெரிய நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா கொட்டையெல்லாம் நீக்கிட்டு ஒரு ஜாரில் சேர்த்து அந்த வேக வச்ச தண்ணி இருக்குங்களா, அது மீதி இருந்ததில்ல, அதவே விட்டுட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நல்லா நரன்னு இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக மலமலன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 150 கிராம் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துட்டு பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்க விடலாம். வதங்க விடும்போது நம்ம வேண்டிய பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால சிம்மில் வச்சு செய்வோம். இந்த டைமில் நல்லா நெல்லிக்காய் வருங்க லைட்டாக கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்தா 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்தாச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். லைட்டாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்படி நல்லா அடிப்பிடிக்காமல் செய்யும்போது நம்ம வேண்டிய வரமிளகாய் தூளையும் அந்த மஞ்சத்தூளையும் கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் எண்ணெய் பத்தலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் மறுபடியும் சேர்த்துக்கலாம். எனக்கு 150 மில்லி ஊற்றுனதுனால போதும்னு இருக்குது. ஸோ அந்த புளி கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம கரைச்சி வச்சாலும் புளி கீழே கொஞ்சம் அசடு இருக்கும். ஸோ அதை நல்லா கை வச்சு ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் லிட்டு போட்டுட்டு மறுபடியும் எடுத்து அந்த தூளை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தனியா, கடுகு, வெந்தயம் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கிறது வராது. இது ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம். ஆஃபீஸ்க்கும் நம்ம ஏதாவது லேட்டாக எழுந்திருக்கிற டைமில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க. 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம கைவிடாமல் வச்சுருந்தோன்னா கெடாது. ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.